வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசையாக நம்ம இந்த புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசி. கடகராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பர்சன்ஸு. ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா இருந்தால் போதும், பிள்ளைங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும், ஹஸ்பண்ட்க்கு என்ன வேணும், மாமியாருக்கு என்ன வேணும், மாமனாருக்கு என்ன வேணும், பார்த்து 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 செய்வாங்க. லவ்வை சர்ப்ளஸாக கொடுப்பாங்க. திருப்பி அவங்க லவ்வை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கிடைக்கல அப்படின்னாலும் அவங்களோட ஒரு லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சமே இருக்காது. அவங்க காமிக்கிற பாசமும் அன்பும் வந்து பார்த்திங்கன்னா குறையவே குறையாது. அந்த மாதிரியான கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வர உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் புதன் பகவான் இருக்காரு. 2ஆம் பாவத்தில் புதன், 3ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்ரன், கேது. சுக்ரன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, கேது பாப்பரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது அஷ்டம சனி வக்ரகதி இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டம் தான். 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான். 11ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. 4 மாதம் குரு பகவான் வக்ர நிலையில தான் இருக்கார். சரி, அதை பற்றி நாங்கள் இந்த சேனலில் பதிவு பேசியிருக்கோம், போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இந்த சூரியன் என்ன நல்லது பண்ண போகிறார் அகைன் பயிற்சி அப்படின்னும் போது 7ஆம் மாதம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவத்துலேருந்து 3ஆம் பாவத்துக்கு புதன் வந்து உட்கார்றாரு. புதன் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. ஓகேங்களா? சூரியன் ஆல்ரெடி நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு, 3ஆவது ஸ்தானத்தில் இருக்காரு. அதுக்கடுத்து சுக்கிரன் திருப்பி ஆட்சி பெறார். என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் தேதி நம்மளுக்கு புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 3ஆம் பாவத்துலேருந்து 4ஆம் பாவத்துக்கு வரார், ஆட்சி பெற்று உட்காரார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி 5ஆம் பாவத்துக்கு போகிறார். ஆனால் வந்து பாருங்கள், புதன் ஆட்சி பெற்றிருக்காரு, அதே மாதிரி சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்காரு, சூரியனும் நல்லா இருக்கார். இதனால் 3 பேரும் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூரிய பகவான். சூரியன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நல்லது நம்மளுக்கு செய்ய போகிறார். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்க கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்குங்க. நம்மளுக்குன்னு ஒரு பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட் ஹேபிட்ஸில் மாற்றம் அப்படின்றது வரும். பேட் ஹேபிட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரும். ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட உறவுகள், நம்மளோட நெய்பர்ஸு, நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நம்மளோட உறவுகள்லாம் நம்மளுக்கு பக்க பலமாக நிற்பாங்க. அது ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ். அது சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க உறவாக மாறுவாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு உறவாக அவங்க வரத்துக்கான வாய்ப்பு உண்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாக்கை காப்பாற்ற ட்ரை பண்ணுவீங்க. நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ என்ன பண்ணணும், என்ன முயற்சி பண்ணணும், பக்காவாக பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்க, இந்த சினிமா, நாடகம், டிஜிட்டல் மீடியா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேன்மை அப்படின்றது வரும், நல்ல வளம் அப்படின்றது வரும். உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், பொதுவாக கடகம்னாலே மனசு ரீதியான பிரச்சனை தான் வரும். மனசில் நிறைய கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதனால் உடல் ரீதியான பிரச்சனை வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய முன்னேற்றம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காது, மூக்கு, தொண்டை சம்மந்தமான நோய்கள் இருக்கவங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஹெல்த்து, அது ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காதுனா டின்னைட்டிஸ் இருக்குது, நேசல் பாலிப் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். புதன் நல்லா இருக்கிறதுனால உயர்கல்வி அப்படின்றது நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்க. உயர்கல்வினால வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறோம் அப்படின்னா போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இளைய சகோதரர், மாமனார், அவங்களுக்கான மருத்துவ செலவு வரும். இது ஒரு மைனஸ் சூரியனால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் என்ன பண்ணுவார்னா கடன் வாங்க வைப்பார். இது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, புதன் நல்லா இருக்காரு, ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டிரான்சிட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சி பெற்றிருக்க காலம் நல்ல காலகட்டம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்களான்னா, என்ன நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். நான் இந்த டார்கெட்டை இந்த மாதத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேங்க, அந்த டார்கெட்டை இந்த மாதத்தில் முடிக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணுவேன். புதன் ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், டாக்குமெண்ட் பிரச்சனை. கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்குங்க, அது வரலை, அந்த டாக்குமெண்ட்டில் ஒரே வில்லங்கம் இருக்குது, ஓடியாடிட்டுருக்கோம் அப்படின்ட்டிங்களா, அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் புதன் நல்லா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், முகம் தெரியாத நபர்கள், நம்மளுக்கு யார் ஏதுன்னே தெரியாதவங்க, அவங்களை இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டோம், அவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் வலுப்படும். பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவன் நம்மளை ஏமாத்துறானோ,
இவன் நம்மளுக்கு தெரியாமல் எதாவது செய்கிறானோ, நம்மளை சீட் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி தோணுங்க. அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நெருடல் அப்படின்றது இருக்கும். ஓடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை தான், பட் நெருடல் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மாத இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதனோட டிரான்சிட், அதாவது 3rd to 4th பிளேஸ். அதனால தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படின்றது ஒரு இது புதன் நம்மளுக்கு தரப்போகிறார். ஓகேங்களா? சரி, இப்போ சுக்ரன் என்ன பண்ண போகிறார்? சுக்ரன் ஆட்சி பெற்று உட்கார. சுக்ரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து கொஞ்சம் அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். வீட்டில் அலங்கார பொருட்கள் அப்படின்றது வாங்குவோம். நிறைய பேர் வந்து பாருங்கள், சுக்ரன் அழகாக இருக்கிறனாலே நம்மளுக்கு என்ன ஒன்று ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும்னு தோணும். சுக்ரன் நல்லா இருக்குது அப்படின்னாலே ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும்னு தோணும். ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம்னு தோணும். ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம்னு தோணும். கொலுசு ஏதாவது வாங்கிக்கலாம்னு தோணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், அஷ்டம சனியாக இருந்தாலும் இதெல்லாம் வாங்குறதுக்கு பிராப்தம் உண்டு. ஏன்னா வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா? 12ஆம் பாவத்தில் செவ்வாய். ஸோ அவர் ஒரு பெருசாக ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள், கடகம் இந்த புரட்டாசி மாதம் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் தான், மீதி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே கொஞ்ச நாள் கடகத்துக்கு நாங்கள் பெருசாக ஃபேவராக சொல்கிறதில்ல. எப்போயும் நாங்கள் 100% ஃபேவராக சொல்ல, ஓகேங்க, ஒரு 40% ஓகே ஃபேவராக தான் இருக்குது. வாழ்த்துக்கள்.